ராவி, சுருதி 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "ஆமா, என்ன நல்லா ஒரு புது டிஷ் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா ரவி?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, பன்னீர்லாம் போட்டு, சீஸ்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு புடிச்சா மாதிரி ஒண்ணு பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஓகே, ஓகே. சூப்பர். நல்லா போகுது. நெறைய பேர் அத தான் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள மீனா வராங்க. "வாங்க மீனா வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. "ஏதாவது சாப்பிடுறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. சொல்லுங்க. என்ன இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? இல்ல அந்த இவ இருக்கால்ல, அந்த நீத்து அவ பூக்கடை ஆரம்பிச்சிருக்கா. என்னது பூக்கடையா? பூக்கடைக்கும் அவளுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்னு ரவி கேட்குறாரு. அது மட்டும் இல்ல. அந்த கடைக்கு ரவின்னு பேர் வேற வச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க மீனா. அவளுக்கு எவ்ளோ திமிரு இருந்தா ரவின்னு பேர் வைப்பா. அது மட்டும் இல்ல அந்த சிந்தாமணி கூட தான் அவ சேர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சிந்தாமணியா? அந்த பொம்பள கெட்ட பொம்பள இல்ல அப்படின்னு சுருதி சொல்றாங்க. ஆமா, ஆமா. 2 பேரும் சேர்ந்துட்டு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என் புருஷன் பேர அவ எதுக்கு வைக்கிறா? அவள ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சுருதி. இங்க பாரு அதெல்லாம் எதுவுமே பண்ணாத. அமைதியா இரு. இவங்கலாம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ரவி டென்ஷனா இருக்காரு. சரி நான் போயிட்டு வரேன். டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து அப்படியே கிளம்பி போறாங்க. போயிட்டு வீட்டுக்கு தேவையான சமையல் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. வீட்ல எல்லாருமே இருக்காங்க. விஜயா, அண்ணாமலை, முத்து எல்லாருமே இருக்காங்க. அங்கேருந்து ஒரு சமையல்காரங்க வராங்க. வந்த உடனேயே நான் தான் சமையல்காரங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாம்மா வா. ஆமாம், என்ன நல்லா சமைப்பியா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. சமையல்லாம் சூப்பராக பண்ணுவேன், நல்லா பண்ணுவேன், எது சொன்னாலும் அப்படின்றதுக்குள்ளே செஞ்சுருவேன் அப்படின்னு சமையல்காரமா சொல்கிறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாரு, என்னது அப்படின்றதுக்குள்ளே செஞ்சுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்னென்ன தெரியும்? மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாமே நான் பண்ணுவேன், சமையலெல்லாம் சூப்பராக வேறு லெவலில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரிம்மா சரி. சரி, எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. என்ன 3 பேர்னா 10,000 ரூபாய், அதுக்கு மேலே இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்படியா, சரி. ஆமாம், இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு 3 பையனுங்க இருக்கானுங்க, என் வீட்டுக்காரர் இருக்காரு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. 3 பையனுங்களை பார்த்தா பெருசாக இருக்குது, கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அப்போ மருமகளாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களாம் யாரும் இங்கே இல்லை, அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமாம், மறுபடியும் வந்தால் நான் சமைக்கணும்ல, அதனால தான் எல்லாம் கரெக்டாக கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் வரமாட்டாங்கம்மா, இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஓ, அப்படியா, சரி சரி. ஆமாம், 4 ஆம்பளைங்க 1 பொம்பளை, எனக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? இங்கே பாருங்க, எனக்கு பாதுகாப்புன்றது வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சமைக்கிற வரைக்கும் அந்த வாசல்லையே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கணும், அப்போ தான் நான் சமையல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது உனக்கு பாதுகாப்பா? என்னம்மா பேசிகிட்டு இருக்க? என் பசங்களாம் அப்படி இல்லை. அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது. பையனுங்க அம்மா எதிர்க்க நலவு மாதிரி நடிப்பான், அம்மா போயிட்டு உடனே அவனுங்க புத்தியை காட்டுவானுங்க. நான் நிறைய இடத்துல சமையல் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஐடியில் ஆஃபீஸில் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் நான் சமைக்கிற வரைக்கும் நீங்கள் வாசல்லே உட்காந்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே முத்து பார்க்குறாரு. அம்மாவையே ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஆக்கிட்டாங்களே, சூப்பர் சூப்பர் அப்படின்னு முத்து அப்படியே ரசித்து சிரிச்சிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன இது, சமைக்கிறவங்களாம் கண்டிஷன் போடுவாங்களா என்ன அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஆமாம்மா, இங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு நான் 5 வாட்டி காஃபி குடிப்பேன். 5 வாட்டியா? அப்பா, நாங்கள் ஏதாவது உங்களுக்கு காஃபி போட்டு தரணுமா அப்படின்னு முத்து கேட்குறாரு. இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு ஒரு 2 லிட்டர் பால் வாங்கி வச்சிடணும், ஏன்னா எனக்கு காஃபி குடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓகேவா? அது மட்டும் இல்லை, நான் ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வாரத்தில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, வாரத்தில் 2 நாள் வரமாட்டியா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு ரெஸ்ட்டு வேணாமா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சரி, நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து, ரவி எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க, பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க விஜயா. இங்கே பாருங்க, நான் சொல்கிற மாதிரி எல்லா கண்டிஷனுக்கும் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ வேலைக்கெலாம் வர வேணாம், நீ கிளம்பு, நீ வேலைக்கே தேவையில்லை, உனக்கு நான் காவல் காக்கணுமா? இங்கே பாரு, நீ போ அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரி, எனக்கு எதுக்கு இந்த வேலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல்காரமா அங்கேருந்து போகிறாங்க. என்ன இது, ஒரு சமையல்காரி வந்து இவ்வளோ கண்டிஷன் போட்டுன்னு இருக்கா? ஐயோ அப்பா தாங்க முடியல எனக்கு அப்படின்னு விஜய் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. முத்து வராரு. மீனா சமையல்லாம் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. முத்து வந்தோடனே மீனா அப்படின்னு கூப்பிடுறாரு அவங்க அம்மா வீட்டில். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தான் சமையல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் மீனா, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, அம்மா சமையல்காரமா வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள வர சொன்னாங்க. அவங்க வந்து 4 ஆம்பளைங்க இருக்கீங்க, என்னால் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, 4 ஆம்பளைங்களா? உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாதா? நீங்களாம் அப்படியாப்பட்டவங்களா என்ன அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உனக்கு தெரியுது மீனா,
அவங்களுக்கு தெரியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த பொம்பளை நிறைய கண்டிஷன் போட்டுது. அது எல்லாத்துக்குமே அம்மா வந்து ஒரு மாதிரி ஆடி போயிட்டாங்க. ஐயோ, ஒரு சமையல்காரமாவை கூட வச்சு வேலை வாங்க முடியாதா அப்படின்ற மாதிரி அப்படியே டென்ஷன் ஆயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. மீனா, அந்த சமையல்காரமா மட்டும் வந்திருந்தா அப்புறம் உன்னோட வேல்யூவே அங்கே தெரிஞ்சிருக்காது. பரவாயில்ல, சமையல்காரமா இருக்காங்க, இனிமேல் அந்த மீனாவே வேண்டான்னு சொல்லிட்டு உன்னை வீட்டுக்கு சேர்க்கக்கூடாதுன்னு அம்மா முடிவு பண்ணிடுவாங்க தெரியுமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னங்க, என்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரி தருதா? ஏங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு சமைச்சு போகிறதுக்கு தான் அங்கே வந்திருக்கேனா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஐயோ மீனா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அதுக்காக சொல்லலை. சமையல்காரமாக இருந்தால் உன்னோட அருமை தெரியாதுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. பேசாதீங்க, நீங்கள் எனக்கு ரொம்ப கோவப்படுத்துறீங்க, நீங்கள் பேசாதீங்க. நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு சமைச்சு போகிறதுக்காக நான் வரல, தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா மறுபடியும் நீ தப்பாக புரிஞ்சுக்கிற மீனா, நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு முத்து சொல்கிறாரு. பேசாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, அப்படிலாம் பேசாத மீனா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். இங்கே பாரு, நீ உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு இருந்து நான் அப்படியே வேலைக்கு போனால் அங்கே ஒழுங்காக சவாரி போனால் காசு தர மாட்டானுங்க, இல்லைனா சவாரியே லேட்டாக வரும், நிறைய டென்ஷனாக இருக்கும். மீனா, நீ சிரிச்சுக்கிட்டே அனுப்புனா தான் நல்லாயிருக்கும், நீ சிரிச்சுட்டே நான் அனுப்பு சரியா அப்படின்னு சொல்கிறாரு. போங்க, உங்களை பார்த்து நான் சிரிக்க மாட்டேன், நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா, அப்படிலாம் பேசாத மீனா, தயவு செய்து நீ பேசாத, நான் சொல்கிறத கேளு, நீ சரியா நம்ம என்ன, நான் தோப்புக்காரனை போட்டோமா அப்படின்னு அப்படி தோப்புக்காரனை போடுறாரு. ஏங்க நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிக்கிறாங்க. சூப்பர் மீனா, நீ சிரிச்சிட்ட, எனக்கு அது போதும் சரியா, உன்னை நான் சிரிச்சுக்கிட்டே பார்க்கணும் மீனா, எனக்கு அதை விட வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி, நான் எடுத்துகிட்டு போகிறேன் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிறாரு. போகும்போது மீனா யோசிக்கிறாங்க, இவர் என்ன இப்படி இருக்கார் தெரியலையே, ஏதோ ஒன்று பேசிடுறாரு, கடைசியில் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படி சிரிச்சிட்டே இருக்காங்க. முத்து, ரவி, மனோஜ் 3 பேருமே சேர்ந்து மாடியில் இருக்காங்க, நல்லா குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு மனோஜ் சொல்கிறாரு, ஐயோ கடவுளே, அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அம்மா பொண்ணு பார்த்தாங்கள அந்த பொண்ணை, ஆனால் கடைசியில் தங்கச்சி மரம்னு சொல்லிட்டாங்க, என்னால் தாங்கிக்கவே முடியல, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா, அந்த பொண்ணை பார்த்தா எப்படி இருந்தது தெரியுமா, அழகாக இருந்தது, ஐயோ இந்த பொண்ணு நமக்கு பொண்டாட்டியாக வரப்போகிறான்னு நான் கனவு கண்டேன், அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அதுக்கு தான் மனோஜ், பேராசை பெரு நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. முத்து, வாயை மூடுடி, பேசாத, இந்த உறவு முறையெல்லாம் எவன் வச்சானோ, ஐயோ கடவுளே, ஒரு நல்ல பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சே, என்னால் முடியலையே, தாங்க முடியல அப்படின்னு நல்லா குடிக்கிறாரு. இங்கே பாரு, நிறைய கதை இருக்குது, நான் ஒன்று சொல்லட்டுமா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவரு கூட இப்படி தான் நிறைய வந்துட்டு தங்கச்சி முறை, அண்ணன் முறை, என்னென்னவோ வருது தெரியுமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஐயோ முத்து, நீ கதை சொல்லாத, தயவு செய்து சொல்லாத, நான் ஏற்கனவே டென்ஷனாக இருக்கேன், நீ கதை சொன்ன சொல்லி 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 நான் குடித்தது எல்லாம் தெரிஞ்சு போச்சு, மறுபடியும் என்னால் குடிக்க முடியாது, புரியுதா, என்னை விட்டுருப்பா, ஆளை விட்டுரு, நான் போகிறேன். மனோஜ், உனக்கு மறுபடியும் காலைல கதை சொல்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. வாயை மூடு, பேசாத, நான் போகிறேன் அப்படின்னு மனோஜ் அப்படி எழுந்து போகிறாரு. ரவியும் நானும் போகிறேன் அப்படின்னு அங்கே வந்து போகிறாரு. அப்படியே முத்து மட்டும் நல்லா குடிச்சிட்டு அங்கேயே தூங்குறாரு. பார்வதி வீட்டுக்கு விஜயா போகிறாங்க. போனோடனே வா அப்படின்னு கூப்பிட்டு விஜயா உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதி, உனக்கு ஒன்று தெரியுமா, சமையல் வேலைக்கு கூட ஆள் கிடைக்க மாட்டாங்க பார்வதி. ஒருத்தவங்க வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த பொம்பளை போடுற ரூல்ஸை பார்க்கலையா, 5 வாட்டி காஃபி குடிக்குமா, 2 லிட்டர் பால் வேணுமா, சனி ஞாயிறானா லீவு வேணுமா, அது மட்டும் இல்லை, அது சமைக்கிற வரைக்கும் நான் அந்த சமையல் ரூம் வாசல்லையே உட்காந்துட்டு இருக்கணுமா, அப்போ தான் அது சமையல் பண்ணுமா, ஏன்னா 4 ஆம்பளைங்க இருக்காங்களாம். ஐயோயோயோ, அப்பா அந்த பொம்பளை பண்ண காரியம் இருக்கே, என்னால் தாங்க முடியல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. விஜயா, என்ன விஜயா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஐயோ ஆமாம் பார்வதி, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அந்த பொம்பளையை வேணான்னு சொல்லிட்டேன். அப்படியே சிரிக்கிறாங்க. பார்வதி பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. என்ன, நான் என் கஷ்டத்தை சொன்னேன், நீ சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்ன பண்ண முடியும், நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா காமெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, என்னால் சமைக்க முடியல, எனக்கு வயசாகிடுச்சு, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க தெரியுமா, அதுக்கு தான் மீனாவை போய் கூட்டிகிட்டு வான்னு சொன்னேன் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. இங்கே பாரு, சும்மா எப்போ பார்த்தாலும் மீனான்னு சொல்லிகிட்டே இருக்காது, எனக்கு என்ன கோவப்படுத்தாத அப்படின்னு விஜயா சொல்லிகிட்ருக்காங்க. ஐயோ விஜயா, நான் அதுக்காக சொல்லலை, நீ உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, மீனானா எந்த கஷ்டமும் தெரியாமல் எல்லா வேலையும் செய்வா, அதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் வேலை செய்வா, என் புருஷனோட உயிர் போயிடுமே, பரவாயில்லையா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, இந்த சாமியார் சொல்கிறாங்க, அந்த சாமியார் சொல்கிறாங்க, நீ எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்காத ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, யார் சொன்னாலும் சொல்லலைனாலும் அந்த சாமியார் பொம்பளை சொன்னது உண்மை தான், என் புருஷனோட உயிர் தான் எனக்கு முக்கியம், அதனால் அந்த மீனாலாம் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, வந்தால் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீயே போ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போகிறாங்க. அங்கே வந்து செந்தாமணி வராங்க, 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜயா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. மாஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க,
உங்கள் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு பொம்பளை வேணும், அவ்வளோதானே, நான் ரெடி பண்ணுறேன், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி, நல்லவங்களா பார்த்து அனுப்பு சரியா, இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெலாம் லீவ் கேட்கக்கூடாது, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அனுப்புகிறேன் மாஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, என்னால் சமையல்லாம் பண்ண முடியல, எனக்கு வயசாகுது இல்லை, அதுவும் அவனுங்களுக்கு மொத்தம் 3 பேர் இருக்காங்களா, எங்கள் வீட்டுக்காரரும் சேர்த்து 4, எனக்கு ஒரு 5, அப்பாப்பா 5 பேருக்கு ஒரு 4 இட்லி சுட்டால் கூட 20 இட்லி சுடணும், சட்னி அரைக்கணும், குழம்பு வைக்கணும், சாப்பாடு செய்யணும், என்னாலாம் சுத்தமாக நிற்க முடியாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரிங்க மாஸ்டர், உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது, சூப்பராக நான் சமையலுக்கு ஆள் அனுப்புகிறேன், நீங்கள் சம்பளம் மட்டும் பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. இங்கே பாரு, சம்பளம்லாம் இஷ்டத்துக்குலாம் கொடுக்க முடியாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்டர் நான் பார்த்து அனுப்புகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. விஜயா கிட்ட சிந்தாமணி சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது சிந்தாமணி யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளையை அங்கே அனுப்பி வைப்போம், அப்போ தான் அங்கே என்ன நடக்குதுன்னு அப்பப்போ எல்லாத்தையும் நமக்கு சொல்லுவாள், அந்த வீட்டை எப்படியாவது நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடணும், அதுக்கு தான் நம்ம இவ்வளோ பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு லேடியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிற வீட்டுக்கு நீ போய் சமையல் பண்ணு சரியா, அங்கே என்னென்ன நடக்குது, எப்படி பேசிக்கிறாங்க, இதெல்லாம் அப்பப்போ எனக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் சொல்லிடுறேன், உனக்கு சம்பளம் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க, போ, இந்த வீட்டு அட்ரஸ் தான், இவங்க பேர் விஜயா, அவங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த வேலை செய்கிறவங்க போகிறாங்க. விஜயா வீட்டில் இருக்காங்க. இங்கே பாருங்கள், சிந்தாமணின்றவங்க என்ன அனுப்பியிருக்காங்க, சமைக்கிறதுக்கு ஆள் கேட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்காங்க, முத்து எல்லாருமே. ஐயோ சிந்தாமணியா, அவள் சரியான வில்லியாச்சு, அவ்வளோ ஆள் அனுப்பியிருக்கா அப்படின்னு முத்து அப்படியே பார்க்குறாரு. எதுக்காக விஜயா நீ இப்படி பண்ணியிருக்க, யார்கிட்டயோ சொல்லி ஆள் பார்த்துருக்க, விடுங்க, சமைக்க தானே வந்திருக்காங்க, சும்மா ஏற்கனவே ஒரு பொம்பளை வந்து சமைக்க முடியாதுன்னு போயிட்டா, என்னாலாம் சமையல் பண்ண முடியாது, எனக்கு கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லுமா, உனக்கு என்ன சமைக்க தெரியும், எனக்கு எல்லாமே சமைக்க தெரியும், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சனி நேரம் லீவ் எடுத்துப்பியா, ஐயோ அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை கூட காலைல வந்து செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரிம்மா, நீ வா, நீ நாளையிலேருந்தே வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கே வந்து போகிறாங்க. இங்கே பாருமா, அந்த சிந்தாமணி நல்லவா இல்லை, அவள் வந்து ஆள் அனுப்பியிருக்கானா அது நல்லது இல்லை அப்படின்னு முத்து சொல்கிறாரு. டேய் வாயை மூடுறா, சும்மா இப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்க, இல்லைன்னா நீயே போ அப்படின்றாங்க. எப்படியாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படி முத்து போகிறாரு. ரவி மனோஜ் அப்படி யோசிக்கிறாங்கம்மா, ஆள்லாம் ரெடி பண்ணிட்டல, விடுமா, நீ கவலைப்படாத, அவங்களே சமையல் பண்ணட்டுமா, இதில் என்ன இருக்குது, சமையல் பண்ண போகிறாங்க, நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ தாண்டா என் புள்ள, என்றைக்குமே நான் என்ன சொல்கிறேனோ அதாண்டா நீ கேட்பேன், நல்ல புள்ளடா நீ அப்படின்னு மனோஜை பற்றி விஜயா பேசி ராவி சுருதி 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், என்ன நல்லா ஒரு புது டிஷ் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா ரவி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், பன்னீர்லாம் போட்டு சீஸ்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ஓகே சூப்பர், நல்லா போகுது, நிறைய பேர் அதை தான் ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே மீனா வராங்க. வாங்க மீனா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சொல்லுங்கள், என்ன இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? இல்லை, அந்த இவ இருக்கால்ல, அந்த நீத்து, அவள் பூக்கடை ஆரம்பிச்சிருக்கா. என்னது பூக்கடையா? பூக்கடைக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ரவி கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, அந்த கடைக்கு ரவின்னு பேர் வர வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா ரவின்னு பேர் வைப்பா, அது மட்டும் இல்லை அந்த சிந்தாமணி கூட தான் அவள் சேர்ந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணியா, அந்த பொம்பளை கெட்ட பொம்பளை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், 2 பேரும் சேர்ந்துட்டு ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏன் புருஷன் பேரை அவள் எதுக்கு வைக்கிறா, அவளை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சுருதி. இங்கே பாரு, அதெல்லாம் எதுவுமே பண்ணாத, அமைதியாக இரு, இவங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரவி டென்ஷனாக இருக்காரு. சரி நான் போயிட்டு வரேன், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க. போயிட்டு வீட்டுக்கு தேவையான சமையல் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. விஜயா, அண்ணாமலை, முத்து எல்லாருமே இருக்காங்க. அங்கேருந்து ஒரு சமையல்காரங்க வராங்க. வந்த உடனே நான் தான் சமையல்காரங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாம்மா வா. ஆமாம், என்ன நல்லா சமைப்பியா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. சமையல்லாம் சூப்பராக பண்ணுவேன், நல்லா பண்ணுவேன், எது சொன்னாலும் அப்படின்றதுக்குள்ளே செஞ்சுருவேன் அப்படின்னு சமையல்காரமாக சொல்கிறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாரு, என்னது அப்படின்றதுக்குள்ளே செஞ்சுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்னென்ன தெரியும், மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாமே நான் பண்ணுவேன், சமையலெல்லாம் சூப்பராக வேறு லெவலில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரிம்மா சரி. சரி, எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. என்ன 3 பேர்னா 10,000 ரூபாய், அதுக்கு மேலே இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி. ஆமாம்,
இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு 3 பையனுங்க இருக்கானுங்க, என் வீட்டுக்காரர் இருக்காரு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. 3 பையனுங்களை பார்த்தா பெருசாக இருக்குது, கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அப்போ மருமகளாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களாம் யாரும் இங்கே இல்லை, அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமாம், மறுபடியும் வந்தால் நான் சமைக்கணும்ல, அதனால தான் எல்லாம் கரெக்டாக கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் வரமாட்டாங்கம்மா, இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி. ஆமாம், 4 ஆம்பளைங்க 1 பொம்பளை, எனக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? இங்கே பாருங்க, எனக்கு பாதுகாப்புன்றது வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சமைக்கிற வரைக்கும் அந்த வாசல்லையே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கணும், அப்போ தான் நான் சமையல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது உனக்கு பாதுகாப்பா, என்னம்மா பேசிகிட்டு இருக்க, என் பசங்களாம் அப்படி இல்லை. அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது. பையனுங்க அம்மா எதிர்க்க நலவு மாதிரி நடிப்பான், அம்மா போயிட்டோடனே அவனுங்க புத்தியை காட்டுவானுங்க. நான் நிறைய இடத்துல சமையல் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லை ஐடியில் ஆஃபீஸில் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் நான் சமைக்கிற வரைக்கும் நீங்கள் வாசல்லே உட்காந்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே முத்து பார்க்குறாரு, அம்மாவையே ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஆக்கிட்டாங்களே, சூப்பர் சூப்பர் அப்படின்னு முத்து அப்படியே ரசித்து சிரிச்சிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன இது, சமைக்கிறவங்களாம் கண்டிஷன் போடுவாங்களா என்ன அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஆமாம்மா, இங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு நான் 5 வாட்டி காஃபி குடிப்பேன். 5 வாட்டியா, அப்பா, நாங்கள் ஏதாவது உங்களுக்கு காஃபி போட்டு தரணுமா அப்படின்னு முத்து கேட்குறாரு. இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒரு 2 லிட்டர் பால் வாங்கி வச்சிடணும், ஏன்னா எனக்கு காஃபி குடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓகேவா? அது மட்டும் இல்லை, நான் ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வாரத்தில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, வாரத்தில் 2 நாள் வரமாட்டியா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு ரெஸ்ட்டு வேணாமா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சரி, நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து, ரவி எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க, பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க விஜயா. இங்கே பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி எல்லா கண்டிஷனுக்கும் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ வேலைக்கெலாம் வர வேணாம், நீ கிளம்பு, நீ வேலைக்கே தேவையில்லை, உனக்கு நான் காவல் காக்கணுமா, இங்கே பாரு நீ போ அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரி, எனக்கு எதுக்கு இந்த வேலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல்காரமா அங்கேருந்து போகிறாங்க. என்ன இது, ஒரு சமையல்காரி வந்து இவ்வளோ கண்டிஷன் போட்டுன்னு இருக்கா, ஐயோ அப்பா தாங்க முடியல எனக்கு அப்படின்னு விஜய் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. முத்து வராரு, மீனா சமையல்லாம் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. முத்து வந்தோடனே மீனா அப்படின்னு கூப்பிடுறாரு அவங்க அம்மா வீட்டில். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தான் சமையல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் மீனா, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, அம்மா சமையல்காரமா வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள வர சொன்னாங்க, அவங்க வந்து 4 ஆம்பளைங்க இருக்கீங்க, என்னால் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, 4 ஆம்பளைங்களா, உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாதா, நீங்களாம் அப்படியாப்பட்டவங்களா என்ன அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உனக்கு தெரியுது மீனா, அவங்களுக்கு தெரியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த பொம்பளை நிறைய கண்டிஷன் போட்டுது, அது எல்லாத்துக்குமே அம்மா வந்து ஒரு மாதிரி ஆடி போயிட்டாங்க. ஐயோ, ஒரு சமையல்காரமாவை கூட வச்சு வேலை வாங்க முடியாதா அப்படின்ற மாதிரி அப்படியே டென்ஷன் ஆகிட்டாங்க தெரியுமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. மீனா, அந்த சமையல்காரமா மட்டும் வந்திருந்தா அப்புறம் உன்னோட வேல்யூவே அங்கே தெரிஞ்சிருக்காது. பரவாயில்ல, சமையல்காரமா இருக்காங்க, இனிமேல் அந்த மீனாவே வேண்டான்னு சொல்லிட்டு உன்னை வீட்டுக்கு சேர்க்கக்கூடாதுன்னு அம்மா முடிவு பண்ணிடுவாங்க தெரியுமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னங்க, என்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரி தருதா, ஏங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு சமைச்சு போகிறதுக்கு தான் அங்கே வந்திருக்கேனா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஐயோ மீனா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அதுக்காக சொல்லலை, சமையல்காரமாக இருந்தால் உன்னோட அருமை தெரியாதுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. பேசாதீங்க, நீங்கள் எனக்கு ரொம்ப கோவப்படுத்துறீங்க, நீங்கள் பேசாதீங்க, நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு சமைச்சு போகிறதுக்காக நான் வரல தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, மறுபடியும் நீ தப்பாக புரிஞ்சுக்கிற மீனா, நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு முத்து சொல்கிறாரு. பேசாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, அப்படிலாம் பேசாத மீனா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இங்கே பாரு, நீ உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு இருந்து நான் அப்படியே வேலைக்கு போனால் அங்கே ஒழுங்காக சவாரி போனால் காசு தர மாட்டானுங்க, இல்லைனா சவாரியே லேட்டாக வரும், நிறைய டென்ஷனாக இருக்கும் மீனா, நீ சிரிச்சுக்கிட்டே அனுப்புனா தான் நல்லாயிருக்கும், நீ சிரிச்சுட்டே நான் அனுப்பு சரியா அப்படின்னு சொல்கிறாரு. போங்க, உங்களை பார்த்து நான் சிரிக்க மாட்டேன், நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா, அப்படிலாம் பேசாத மீனா, தயவு செய்து நீ பேசாத, நான் சொல்கிறத கேளு, நீ சரியா நம்ம என்ன, நான் தோப்புக்காரனை போட்டோமா அப்படின்னு அப்படி தோப்புக்காரனை போடுறாரு. ஏங்க நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிக்கிறாங்க. சூப்பர் மீனா, நீ சிரிச்சிட்ட, எனக்கு அது போதும் சரியா, உன்னை நான் சிரிச்சுக்கிட்டே பார்க்கணும் மீனா, எனக்கு அதை விட வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி, நான் எடுத்துகிட்டு போகிறேன் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிறாரு. போகும்போது மீனா யோசிக்கிறாங்க, இவர் என்ன இப்படி இருக்கார் தெரியலையே, ஏதோ ஒன்று பேசிடுறாரு, கடைசியில் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படி சிரிச்சிட்டே இருக்காங்க. முத்து, ரவி, மனோஜ் 3 பேருமே சேர்ந்து மாடியில் இருக்காங்க, நல்லா குடிக்கிறாங்க.
குடிச்சிட்டு மனோஜ் சொல்கிறாரு, ஐயோ கடவுளே, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா பொண்ணு பார்த்தாங்கல்ல அந்த பொண்ணை, ஆனால் கடைசியில் தங்கச்சி மரம்னு சொல்லிட்டாங்க. என்னால் தாங்கிக்கவே முடியல. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா. அந்த பொண்ணை பார்த்தா எப்படி இருந்தது தெரியுமா, அழகாக இருந்தது. ஐயோ இந்த பொண்ணு நமக்கு பொண்டாட்டியாக வரப்போகிறான்னு நான் கனவு கண்டேன். அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அதுக்கு தான் மனோஜ், பேராசை பெரு நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. முத்து, வாயை மூடுடி, பேசாத. இந்த உறவு முறையெல்லாம் எவன் வச்சானோ, ஐயோ கடவுளே, ஒரு நல்ல பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சே, என்னால் முடியலையே, தாங்க முடியல அப்படின்னு நல்லா குடிக்கிறாரு. இங்கே பாரு, நிறைய கதை இருக்குது. நான் ஒன்று சொல்லட்டுமா, என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவரு கூட இப்படி தான் நிறைய வந்துட்டு தங்கச்சி முறை, அண்ணன் முறை, என்னென்னவோ வருது தெரியுமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஐயோ முத்து, நீ கதை சொல்லாத, தயவு செய்து சொல்லாத. நான் ஏற்கனவே டென்ஷனாக இருக்கேன். நீ கதை சொன்ன சொல்லி 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 நான் குடித்தது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் என்னால் குடிக்க முடியாது, புரியுதா? என்னை விட்டுருப்பா, ஆளை விட்டுரு, நான் போகிறேன். மனோஜ், உனக்கு மறுபடியும் காலைல கதை சொல்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. வாயை மூடு, பேசாத, நான் போகிறேன் அப்படின்னு மனோஜ் அப்படி எழுந்து போகிறாரு. ரவியும் நானும் போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து போகிறாரு. அப்படியே முத்து மட்டும் நல்லா குடிச்சிட்டு அங்கேயே தூங்குறாரு. பார்வதி வீட்டுக்கு விஜயா போகிறாங்க. போனோடனே வா அப்படின்னு கூப்பிட்டு விஜயா உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதி, உனக்கு ஒன்று தெரியுமா, சமையல் வேலைக்கு கூட ஆள் கிடைக்க மாட்டாங்க பார்வதி. ஒருத்தவங்க வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த பொம்பளை போடுற ரூல்ஸை பார்க்கலையா, 5 வாட்டி காஃபி குடிக்குமா, 2 லிட்டர் பால் வேணுமா, சனி ஞாயிறானா லீவு வேணுமா. அது மட்டும் இல்லை, அது சமைக்கிற வரைக்கும் நான் அந்த சமையல் ரூம் வாசல்லையே உட்காந்துட்டு இருக்கணுமா, அப்போ தான் அது சமையல் பண்ணுமா. ஏன்னா 4 ஆம்பளைங்க இருக்காங்களாம். ஐயோயோயோ, அப்பா அந்த பொம்பளை பண்ண காரியம் இருக்கே, என்னால் தாங்க முடியல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. விஜயா, என்ன விஜயா சொல்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஐயோ ஆமாம் பார்வதி, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா. அந்த பொம்பளையை வேணான்னு சொல்லிட்டேன். அப்படியே சிரிக்கிறாங்க. பார்வதி பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. என்ன, நான் என் கஷ்டத்தை சொன்னேன், நீ சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்ன பண்ண முடியும், நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா காமெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, என்னால் சமைக்க முடியல, எனக்கு வயசாகிடுச்சு, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க தெரியுமா. அதுக்கு தான் மீனாவை போய் கூட்டிகிட்டு வான்னு சொன்னேன் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. இங்கே பாரு, சும்மா எப்போ பார்த்தாலும் மீனான்னு சொல்லிகிட்டே இருக்காது, எனக்கு என்ன கோவப்படுத்தாத அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ விஜயா, நான் அதுக்காக சொல்லலை, நீ உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல. மீனானா எந்த கஷ்டமும் தெரியாமல் எல்லா வேலையும் செய்வா, அதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் வேலை செய்வா, என் புருஷனோட உயிர் போயிடுமே, பரவாயில்லையா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, இந்த சாமியார் சொல்கிறாங்க, அந்த சாமியார் சொல்கிறாங்க, நீ எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்காத ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, யார் சொன்னாலும் சொல்லலைனாலும் அந்த சாமியார் பொம்பளை சொன்னது உண்மை தான். என் புருஷனோட உயிர் தான் எனக்கு முக்கியம். அதனால் அந்த மீனாலாம் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, வந்தால் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீயே போ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போகிறாங்க. அங்கே வந்து சிந்தாமணி வராங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜயா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. மாஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு பொம்பளை வேணும், அவ்வளோதானே, நான் ரெடி பண்ணுறேன், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. அப்படியா, சரி நல்லவங்களாக பார்த்து அனுப்பு, சரியா. இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெலாம் லீவ் கேட்கக்கூடாது, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அனுப்புகிறேன் மாஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. என்னால் சமையல்லாம் பண்ண முடியல, எனக்கு வயசாகுது இல்லை. அதுவும் அவனுங்களுக்கு மொத்தம் 3 பேர் இருக்காங்களா, எங்கள் வீட்டுக்காரரும் சேர்த்து 4, எனக்கு ஒரு 5. அப்பாப்பா 5 பேருக்கு ஒரு 4 இட்லி சுட்டால் கூட 20 இட்லி சுடணும், சட்னி அரைக்கணும், குழம்பு வைக்கணும், சாப்பாடு செய்யணும், என்னாலாம் சுத்தமாக நிற்க முடியாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரிங்க மாஸ்டர், உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது, சூப்பராக நான் சமையலுக்கு ஆள் அனுப்புகிறேன், நீங்கள் சம்பளம் மட்டும் பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. இங்கே பாரு, சம்பளம்லாம் இஷ்டத்துக்குலாம் கொடுக்க முடியாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்டர், நான் பார்த்து அனுப்புகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. விஜயா கிட்ட சிந்தாமணி சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது சிந்தாமணி யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளையை அங்கே அனுப்பி வைப்போம், அப்போ தான் அங்கே என்ன நடக்குதுன்னு அப்பப்போ எல்லாத்தையும் நமக்கு சொல்லுவாள். அந்த வீட்டை எப்படியாவது நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடணும், அதுக்கு தான் நம்ம இவ்வளோ பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு லேடியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிற வீட்டுக்கு நீ போய் சமையல் பண்ணு, சரியா. அங்கே என்னென்ன நடக்குது, எப்படி பேசிக்கிறாங்க, இதெல்லாம் அப்பப்போ எனக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் சொல்லிடுறேன், உனக்கு சம்பளம் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க, போ, இந்த வீட்டு அட்ரஸ் தான், இவங்க பேர் விஜயா, அவங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த வேலை செய்கிறவங்க போகிறாங்க. விஜயா வீட்டில் இருக்காங்க. இங்கே பாருங்கள், சிந்தாமணின்றவங்க என்ன அனுப்பியிருக்காங்க, சமைக்கிறதுக்கு ஆள் கேட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்காங்க. முத்து எல்லாருமே, ஐயோ சிந்தாமணியா, அவள் சரியான வில்லியாச்சு, அவ்வளோ ஆள் அனுப்பியிருக்கா அப்படின்னு முத்து அப்படியே பார்க்குறாரு. எதுக்காக விஜயா நீ இப்படி பண்ணியிருக்க, யார்கிட்டயும் சொல்லி ஆள் பார்த்துருக்க, விடுங்க, சமைக்க தானே வந்திருக்காங்க, சும்மா ஏற்கனவே ஒரு பொம்பளை வந்து சமைக்க முடியாதுன்னு போயிட்டா, என்னாலாம் சமையல் பண்ண முடியாது, எனக்கு காலெலாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி சொல்லுமா உனக்கு என்ன சமைக்க தெரியும்? எனக்கு எல்லாமே சமைக்க தெரியும். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? சனி ஞாயிறு லீவ் எடுத்துப்பியா? ஐயோ அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட காலைல வந்து செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரிம்மா நீ வா, நீ நாளையிலேருந்தே வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கே வந்து போகிறாங்க. இங்கே பாருமா அந்த சிந்தாமணி நல்லவ இல்லை, அவள் வந்து ஆள் அனுப்பியிருக்கானா அது நல்லதில்லை அப்படின்னு முத்து சொல்கிறாரு. டேய் வாயை மூடுறா, சும்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்க, இல்லைன்னா நீயே சாம போ அப்படின்றாங்க. எப்படியாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே முத்து போகிறாரு. ரவி மனோஜ் அப்படியே யோசிக்கிறாங்கம்மா ஆள்லாம் ரெடி பண்ணிட்டல விடுமா, நீ கவலைப்படாத, அவங்களே சமையல் பண்ணட்டுமா, இதில் என்ன இருக்குது, சமையல் பண்ண போகிறாங்க, நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ தாண்டா என் புள்ள, என்றைக்குமே நான் என்ன சொல்கிறேனோ அதாண்டா நீ கேட்ப, நல்ல புள்ளடா நீ அப்படின்னு மனோஜை பற்றி விஜயா பேசிகிட்டு இருக்காங்க அங்கே.